ஹாய் வெரி குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி வந்து நம்ம டே 23, அதாவது 23வது நாளுக்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம சிவகாமிஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இது வரைக்கும் 22 நாள் கிளாஸ் போயிருக்கோம், சரிங்களா? அதில் டென்சஸ் பார்த்துருக்கோம். அந்த 12 டென்ஸ் நீங்கள் படித்தது, நான் அதில் பேர்லாம் சொல்லலை. ஆனால் அதை எங்கெங்கே பயன்படுத்தணும், அதில் என்னென்ன வார்த்தை யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன்னா, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு பொருள் செய்கிற செயலை பற்றியும் அந்த பொருள் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பற்றி ரெண்டுத்தையும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், நான் ஒரு செயலை செய்ய போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோமா. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் ப்ளஸ் வந்து அது கிராமட்டிக்கலாக நம்ம அந்த வார்த்தையை, அது ஒரு ஸ்ட்ரக்சர் தான், அதை எப்போவுமே நம்ம பயன்படுத்துவோம். அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எப்பப்பெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், சரிங்களா? ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது ஐ எம் கோயிங் டு, நான் ஒரு செயலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஐ எம் கோயிங் டு ப்ளே கிரிக்கெட் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில், அதாவது ஆமி ஈஸ் ஆறு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி கோயிங் டு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை எதிர்காலத்தில் நடக்க போகிற செயல்களை வந்து நம்ம இந்த நாளில் இந்த டைமில் வந்து நடக்க போகுது, ஒரு குறிப்பிட்ட காலத்தை அதை சேர்த்து சொன்னோன்னா, அதாவது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸையும் ஆம் கோயிங் டு ப்ளஸ் வந்து அதோட எந்த காலத்துக்கு அந்த செயலை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அந்த ஐ எம் கோயிங் டு அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் ஆகும்னு சொன்னேன், சரிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு செயலை நான் செய்யணும், நிச்சயமாக செய்யணும், அதுக்கான தேவை இருக்குது. நான் அதை செய்யாமல் விட்டுட்டேன்னா எதிர்காலத்தில் பிரச்சனை வரும், சரிங்களா? எதிர்காலத்தில் சில விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு வெள்ளம் வரும் முன் அணை போடுவதே சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த வார்த்தை வந்து யூஸ் ஆகும். எப்படின்னா, நான் ஒரு செயலை செஞ்சே ஆகணும், கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், கட்டாயம் இல்லை, ஒரு செயலை செய்யணும், அப்படி இல்லைன்னா அது வரும் காலங்களில் வந்து ஒரு விளைவுகளை தரும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியனை வந்து எப்பப்பெல்லாம் நீங்கள் கொடுக்கலையோ, நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை எப்பப்பெல்லாம் கொடுக்காமல் இருக்கீங்களோ அப்போ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன வார்த்தை எப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், உங்களுக்கு பல் வலிக்குது, பயங்கரமாக பல் வலிக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மாத்திரை போடணும். இல்லை ஜுரம் அடிக்குது அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடணும். ஃபீவர் இருந்துச்சுன்னா இன்ஜெக்ஷன் போடணும் டாக்டர்கிட்ட போய்ட்டு. ஸோ அப்போ செய்யாமல் விட்டிங்கன்னா உடம்பு நல்ல பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகும், சரிங்களா? ஸோ அப்போ டூத்தேக் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து பல் வலிச்சுக்கிட்டுன்னா நீங்கள் போய்ட்டு சும்மா உட்காந்துருப்பீங்க, உடனே டாக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட மாட்டிங்களா? ஸோ அதனால் தேவை இருக்குது, தேவையில்லைன்னா அது பின்வரும் விளைவுகள் வந்து அதிகமாகிடும், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், அதே மாதிரி நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, நான் கவர்மெண்ட் வேலைக்காக போகிறேன். அதுக்காக ஒரு குரூப் 1 எக்ஸாமோ இல்லை ஒரு ரயில்வேயில் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கான எக்ஸாமோ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு எனக்கு மெட்ராஸில் இருக்குது, சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அதுக்கு வந்து நான் என்ன செய்யணும், நாளைக்கு காலையில் 9 மணிக்கு இருக்குன்னா அது வந்து நான் வந்து 6 மணிக்கு நான் எழுந்திரிச்சு அந்த எக்ஸாம் சென்டருக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் போயிருக்கணுமா இல்லையா? ஸோ அப்போ அது ஒரு தேவை. நீங்கள் கரெக்டாக அந்த 8 மணி, நீங்கள் காலையிலே ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்காமல் விட்டுட்டு 8 மணி வரைக்கும் நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்கன்னா, அப்புறம் 8 மணிக்கு உடனே எழுந்துச்சி நீங்கள் போனீங்கன்னா 9 மணிக்கு உங்களை அட்டெண்ட் பண்ண விட மாட்டாங்க, சரிங்களா? 8 மணிக்கெலாம் கேட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ 8 மணிக்கு தாண்டி நீங்கள் போனீங்கன்னா உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களில் ஒரு தேவை இருக்குது. இப்போல்லாம் புரியுதுங்களா? பல்லு வலிக்குது, மாத்திரை போட்டால் சரியாயிடும், மாத்திரை போடலன்னா இன்னும் வலிக்க ஆரம்பிக்கும். அப்போது ஒரு எக்ஸாம் இருக்குது நாளைக்கு காலையில் 8 மணிக்கெலாம் வர சொல்லியிருக்காங்க. ஆனால் 8 மணிக்கு நீங்கள் வராமல் 8 மணிக்கு மேலே போனீங்கன்னா அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ எக்ஸாமே எழுத முடியாமல் போயிடும், சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது உங்களுக்கு, கனடா போகிறதுக்கோ இல்லை ஜப்பான் போகிறதுக்கோ இல்லை யூஎஸ் போகிறதுக்கோ ஒரு ஃப்ளைட் இருக்குது. அதை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளைட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க டைமில் நீங்கள் போர்டிங்கில் இருக்கணும், சரிங்களா? அந்த ஏர்போர்ட்டில் இருக்கணும். அப்படி இல்லாமல் போச்சுன்னா ஃப்ளைட்டும் போயிடும். அந்த எதுக்காக நீங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்கிறீங்களோ அந்த தேவைகள் எல்லாமே வீணாகி போயிடும். ஸோ அப்போ தேவைன்றது என்னன்னு புரியுதா? இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் நம்ம சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை ஒன்று யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தேவை மிக அவசியம். அந்த மாதிரி கண்டிஷனில் ஐ ஹாவ் டு, நான் ஒரு செயலை செய்தாகணும், அதுக்கான தேவை இருக்குது, நெசசிட்டி இருக்குது. தெர் இஸ் அ நெசசிட்டி டு டூ எ ஒர்க்
அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஐ ஹாவ் டு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு செயலை செய்தே ஆகணும், தேவை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் டு. அவன் ஒரு செயலை செஞ்சாகணும், ஷி ஹி ஹாவ் டு, சாரி ஹி ஹேஸ் டு. அந்த பொண்ணு ஒரு செயலை செஞ்சாகணும், ஷி ஹேஸ் டு. அந்த பொண்ணுக்கு பதிலாக பேர் எடுத்துகிட்டு பேரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஷஷ்ருதா ஹேஸ் டு டூ எ ஒர்க். அந்த ஷஷ்ருதா அந்த வேலையை செஞ்சாகணும். தே ஹாவ் டு டூ எ ஒர்க். அவங்க அந்த வேலையை செஞ்சாகணும். வி ஹாவ் டு டூ எ ஒர்க். நாம் எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாகணும். அப்போ புரியுதுங்களா? இப்போ ஐ ஹாவ் டு அப்படின்றது நான் ஒரு வேலை செஞ்சாகணும், அதுக்கான தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஐ ஹாவ் டுன்றது எப்பப்போலாம் ஒரு தேவை இருக்கோ அதை நான் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இப்போ ஐ ஹாவ் செஸ்ட் பெயின். இப்போது பாருங்களேன், ஒரு சில பேர் என்னான்னு தெரியல திடீர்னு இப்போலாம் கொஞ்சம் நெஞ்சு வலிச்சிட்ருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். சில பேர் சொல்லுவாங்கள்ல, என்னன்னு தெரியல நெஞ்சு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இந்த இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல உடம்ப கவனி, அதுதான் உனக்கு நல்லது. முதல்ல டாக்டர் போய் பாரு, பார்த்துட்டு அது என்ன வலி என்னன்ட்டு ஒரு ஸ்கேன் போடுவாங்க, இல்லை இசிஜி எடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு சரியாயிடாமல் சொல்லுவாங்கள்ல. அப்போ ஐ ஹாவ் சம் செஸ்ட் பெயின், ஐ ஹாவ் செஸ்ட் பெயின், ஐ ஹாவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். ஐ ஹாவ் டு அப்படின்னா நான் செய்தாகணும். என்ன செய்தாகணும்? டூக்கு பக்கத்தில் டு கோனா போக, ஹாஸ்பிட்டல் போகணும். ஐ ஹாவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல்னால் நான் ஹாஸ்பிட்டல் போகிற நிலமை இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு லைட்டாக சின்ன சின்ன மைல்டாக ஒரு வலி இருக்குது நெஞ்சில், சரிங்களா, அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை பல்லில் கொஞ்சம் வலி இருக்குது, அப்போ டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும், சரிங்களா. இப்போ இதெல்லாம் புரியுதா? அப்போது நெசசிட்டி இருக்கும்போது ஐ ஹாவ் டு, நான் ஒரு செயலை செஞ்சாகணுன்ற பட்சத்தில் ஐ ஹாவ் டு டூ எ ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் டு அப்படின்றது நான் ஒரு செயலை செய்தாக வேண்டும், அதற்கான தேவை இருக்குது, அதை நான் இப்போ செய்யலைன்னா எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், காலையில் எழுந்திருக்கணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, நாளைக்கு எனக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, ஒரு ரயில்வே இல்லை ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம் இருக்குது. அதனால் நான் என்ன செய்யணும், காலையிலேயே எழுந்திரிச்சிடணும். காலையில் எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திரிச்சிடணும்னா, எனக்கு 8 மணிக்கு எக்ஸாம்னா நான் 6 மணிக்கு, இப்போ 4 மணிக்கெலாம் எழுந்துச்சி ஒரு 2 மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரத்துக்கு 7 மணிக்கெலாம் நான் எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும். அப்படின்ற பட்சத்தில் காலையிலே எக்ஸாம் இருக்குது, டுமாரோ ஐ ஹாவ் அன் எக்ஸாம், ஐ ஹாவ் டு கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். ஸோ அதனால் நான் சீக்கிரமாகவே எழுந்திருக்கணும், சரிங்களா. ஓகே, இதுதாங்க ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு கிளாஸில் இதோட தேவை என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கே இதெல்லாம் எங்கெங்கே பயன்படுதுன்னு புரிஞ்சுக்கங்க, சரிங்களா. சில டைம் சொல்லுவாங்கள்ல, இப்போ என்ன ஒரு செயலை செஞ்சாகக்கூடிய தேவை இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். இதே கடந்த காலத்தில் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்கள்ல, நான் நேற்று அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் அங்கே போயிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, நான் அந்த செயலை செய்கிறதுக்கான அவனுக்கு சூழ்நிலை வந்துருச்சு, நான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு, நான் அங்கே போகிறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ பாருங்களேன், உதாரணத்துக்கு அதே பாருங்கள், நான் ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துச்சு நேற்று. ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, நேற்று எனக்கு கொஞ்சோண்டு ஐ ஹேட் சம் செஸ்ட் பெயின். அப்படின்னா எனக்கு நெஞ்சு வலி கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு, செஸ்ட்டில் பெயின் இருந்ததால் நான் டாக்டருக்கு போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. அப்போ கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செய்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, நான் செய்ய வேண்டிய தேவை இருந்தது, அதனால தான் அதை செஞ்சேன் அப்படின்னா ஐ ஹேட் டு அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகும். இப்போ இந்த ஹேவ் டு ஹேட் டு எப்படின்னா, ஹேவ் அப்படின்றது இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாகவும், ஹேடுன்றது பாஸ்ட் டென்ஸ் வெர்பாகவும், மற்ற இன்னொரு ஹேடுன்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாகவும் யூஸ் ஆகுது, சரிங்களா. ஹேவ், ஹேடு. ஓகே, இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் டு கோ டு டென்டிஸ்ட். நான் ஒரு பல் மருத்துவரை பார்க்க தேவை இருந்துச்சு. ஐ ஹேட் டு வாக் ஃபார் எ மைல். நான் ஒரு மைல் தூரம் நடக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. ஏன்னா நான் போக வேண்டிய இடத்துல எந்தவித பஸ்ஸோ எந்தவித டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. அடுத்தது ஐ ஹாவ் டு டூ சம் ஒர்க். ஐ ஹேட் டு டூ சம் ஒர்க். நான் சில வேலைகளை நேற்று செஞ்சு இருக்க வேண்டிய வேலையாயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் யாருமே இல்லை, ஸோ அதனால் செய்ய வேண்டியதாச்சு. அதே மாதிரி ஐ ஹேட் டு ப்ரிப்பேர் மை டின்னர். ஹேட் டு ப்ரிப்பேர் மை டின்னர் எஸ்டர்டேன்னா, ஐ ஹேட் டுனாலே பாஸ்ட் டென்ஸ் தான், கடந்த காலத்தில் ஒரு செயல். ஐ ஹேட் டு ப்ரிப்பேர் டின்னர் ஃபார் மை செல்ஃப். அப்படின்னா எனக்கான டின்னரை நானே தயாரிச்சிக்க வேண்டிய தேவை இருந்துச்சு, ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது ஐ ஹேட்
டு கோ ஃபார் மை கிராண்ட்ஃபாஸ் ஹவுஸ். அப்படின்னா நேற்று நான் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு எங்கள் தாத்தா வீட்டுக்கு போயிட்டேன் தெரியுமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போக வேண்டிய தேவை இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா. ஹேட் டு கோ ஃபார் மை கிராண்ட்ஃபாஸ் ஹவுஸ்னால் ஒரு செயலை எங்கள் வீட்டுக்கு எங்கள் தாத்தா வீட்டுக்கு போக வேண்டிய சூழல் இருந்தது. ஹேட் டு அப்படின்னாலே கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்வதற்கான சூழல் இருந்துச்சுன்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ வழக்கம் போல தான் இதில் வந்து கொஸ்டின் வந்து டூ யூ ஹாவ், டூ வி ஹாவ், டூ தே ஹாவ் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி ஹீ ஷீட்டில் வரும்போது டஸ் ஷி ஹாவ், டஸ் ஹி ஹாவ், டஸ் இட் ஹாவ் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா. அப்போ இதுக்கெல்லாம் பதில் வந்து ஐ ஹாவ் டு, இல்லைனா ஐ ஹாவ் நாட் அப்படின்ற மாதிரி வந்துடும். சரிங்களா. இல்லை ஐ ஹேட் நாட், கடந்த காலம் வந்துச்சுன்னா ஐ ஹேட் நாட், நிகழ்காலம் வந்துச்சுன்னா ஐ ஹாவ் டு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இப்போ ஹாவ் டு அப்படின்றது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், கேள்வி கேட்குறாங்க. டஸ் ஹேவ் டு டேக் சம் டேப்லெட்ஸ், டஸ் ஹேவ் டு டேக் சம் டேப்லெட்ஸ் அப்படின்னா இப்போது கொஞ்சம் சில மாத்திரைகளை அவங்க சாப்பிட்றதுக்கு கட்டாயம் இருக்கா, தேவை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்ணுமா, இப்போ நீ டேப்லெட் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். ஏன் சாப்பிட்ணும், எனக்கு பல் அதிகமாக வலிக்குது, நான் அதனால் டென்டிஸ்ட்டை போய் பார்த்தேன், அதனால் அவங்க தான் சாப்பிட சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ நான் மாத்திரை சாப்பிட்டாகணும். அப்படி சாப்பிட்லன்னு என்ன ஆகும், நைட்டு தூங்க போகிற நேரத்தில் வலி அதிகமாகிடும், அப்புறம் தூங்க முடியாது. ஓகே. அதுக்கு அடுத்தது டஸ் ஷி ஹேட் டு வாக், அவளும் நடக்கணுமா அவன் கூட ரொம்ப தூரமா. ஆமாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் நடந்தால் தான் அவள் காலில் சின்ன சின்ன காயங்கள்லாம் சரியாகும், அவள் காலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அவளும் நடந்தாகணும். ஷி ஆல்சோ ஹேஸ் டு வாக் ஃபார் எ மைல். சரிங்களா. ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க. இப்போது மஸ்ட்டு, ஹேவ் டு, இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வித்தியாசம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. என்னென்னா, கட்டாயமாக நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டீங்க, ஒரு செயலை செஞ்சே ஆகணும் அப்படின்னா மஸ்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு எப்போவுமே தெரியும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஒப்பீனியனை மற்றவங்கள்ட்ட போயிட்டு, அதாவது நீங்கள் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்ற போது நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் மஸ்ட் அப்படின்ற, கட்டாயமாக நீங்கள் இதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு லோயர் லெவலில் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு மேலே ஒரு கலெக்டரோ இல்லை ஒரு டிஆர்ஓவோ இல்லை ஆர்டிஓ இருக்காங்க. நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் போய் கலெக்டர்கிட்ட ஆர்டர் போட முடியுமா. அப்போ நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை தான் சொல்ல முடியும், ஒரு கருத்தை தான் சொல்ல முடியும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹேவ் டு அப்படின்றத யூஸ் பண்ணலாம். சரிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், மஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாகணும். ஹேவ் டு, மஸ்ட் எல்லாமே ஒன்று தான். மஸ்ட்டுன்றது கட்டாயமாக நீங்கள் செஞ்சாகணும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பாஸ்கிட்ட போய் சொல்லுவீங்களா, யோ நீ கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சே ஆகணும்யா, இல்லைன்னா உன்னை ஆஃபீஸை விட்டு வெளில அனுப்பிடுவான், ஆஃபீஸை விட்டு வேலையில் விட்டு வெளில அனுப்பிடும் அப்படின்னு சொல்ல முடியுமா. ஒரு எம்ப்ளாயி போய் பாஸை பார்த்து சொல்ல முடியுமா, எம்டி கிட்ட. ஆனால் ஒரு எம்டி சொல்லலாம். சரிங்களா. புரியுதா. ஸோ இதுதான் வந்து மஸ்ட்டுக்கும் ஹேவ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் லைட்டாக. ஹேஸ் டு கோ டு த டாக்டர் அப்படின்னா, ஷி ஹேஸ் டு கோ டு த டாக்டர்னா அவளுக்கு உடம்பு சரியில்லாதனால அவள் வந்து ஹாஸ்டலுக்கு போயாகணும். சரிங்களா. ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்கள். நான் அடுத்தது வந்து ஹேவ் டு கோ ஃபார் எ வாக், அதான் கொஞ்சம் தூரம் நடந்தாகணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஹேவ் டு, மஸ்ட்டு, இந்த வார்த்தைகள் ஹேஸ் டு, ஹேட் டு இதெல்லாம் எங்கெங்கே பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்பப்பெல்லாம் ஒரு தேவை இப்போ நிகழ்காலத்தில் இருக்கோ அப்போல்லாம் வந்து ஐ ஹேவ் டு அப்படின்ற வார்த்தையும், கடந்த காலத்தில், அதாவது கடந்த காலம்னா நம்ம இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுதான் கடந்த காலம். அதெல்லாம் கடந்த காலம். அதாவது இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நொடியிலேருந்து முன்னாடி எல்லாமே கடந்த காலம் தான். சரிங்களா. உலகம் தோன்றினதுலேருந்து இந்த நொடிக்கு முன்னாடி வரைக்கும் கடந்த காலம் தான். ஸோ அப்போ ஐ ஹாவ் டு கோ ஃபார் எ வாக் அப்படின்னா நான் கொஞ்சம் தூரம் நடந்தாகணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ அப்போது கண்டிப்பாக இதை நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் ஒரு ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸராக இருக்கீங்க, வருவாய் கோட்டாட்சியராக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு ஆர்ஐயோ ஒரு தாசில்தார், ஆர்ஐயோ தாசில்தாரோ இல்லை ஒரு விஓ பிடிச்சி நீங்கள் அவங்களுக்கு ஆர்டர் போடலாம். ஆனால் ஒரு விஓ வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல், அதாவது ஒரு கலெக்டர்கிட்ட ஆர்டர் போட முடியுமா, முடியாதுல்ல. அப்பப்போல்லாம் எப்பப்பெல்லாம் உங்கள் கருத்து சொல்ல நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் மஸ்ட்டு இல்லை ஹேவ் டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. கட்டாயமாக நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணுன்னா அப்போல்லாம் நீங்கள் வந்து மஸ்ட்டை செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதுதாங்க நீ கிளாஸு, ரொம்ப முக்கியமான கிளாஸ். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. நாளைக்கு
நிறைய சென்டென்ஸ் இந்த இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு, அப்புறம் வில் ஹேவ் டு, இதை பற்றிலாம் நிறைய இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி. பை. டேக் கேர். நல்ல உடம்பு கவனிச்சிக்கங்க. ஆரோக்கியமே உடம்போட ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம நாளைக்கு எல்லாரும் சந்திக்கலாம். ஓகேங்களா? பாய். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய். டேக் கேர்.